வெல்கம் டு வேட்டுகோப். கூட்டுறவு படிச்சுட்டு டிஆர்பி, எஸ்ஆர்பி, சிசிபி எக்ஸாம்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ். என்னென்னா, இன்றைக்கி முன்னாடியே சொல்லியிருந்தது தான், அது பிளானர் மாதிரி விட்டுருந்தாங்க. 6ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இன்றைக்கி 6ஆம் தேதி சிசிபி அதுக்கப்புறம் எஸ்ஆர்பிக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகேங்களா? அது எப்படி வந்திருக்கு, அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்க்குறது தான் இந்த வீடியோ. சரி, வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது இப்போ எக்ஸாம்பிள் திருவண்ணாமலை மாவட்டம். ஓகேங்களா? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக போஸ்டிங் விட்டுருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் தனித்தனியாக தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணணும். நீங்கள் எப்படி ரேஷன் ஷாப் அப்ளை பண்ணிங்களோ அதே மாதிரி தான் இதுவும் அப்ளை பண்ணணும். எந்த மாவட்டத்துக்கான வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாவட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். சப்போஸ் நீங்கள் விருதுநகராக இருந்தீங்க அப்படின்னா விருதுநகர் டிஆர்பி போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அங்கே வேக்கன்சி எப்படி இருக்குன்றதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணணும். யார் எந்த டிஸ்ட்ரிக் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் திருவண்ணாமலையில் இருக்கேன், நான் ஒரு வேலூர் டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணணும், சப்போஸ் நான் ஒரு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இன்டர்வியூவில் ஏன் நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக் விட்டுட்டு இந்த டிஸ்ட்ரிக்கை அப்ளை பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கான பதில் நம்ம தெளிவாக சொல்லணும். ஓகேங்களா? இப்போது திருவண்ணாமலை டிஆர்பி பார்க்கலாம். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான். ஓகேங்களா? இது ஆன்லைன் மூலயமா தான் அப்ளை பண்ணணும், இந்த போர்ட்டல். ஓகேங்களா? திருவண்ணாமலையில் அப்ளை பண்ணுறவங்க இந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டேட்டு 29/8/2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் முடியுது. மாலை 5:45 மணி வரை முடியுது. ஓகேங்களா? இது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளில் உள்ள உதவியாளர் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை விவரம். ஓகேங்களா? திருவண்ணாமலை சிசிபி, டிசிசிபின்னு சொல்லுவாங்க, அதோட வேக்கண்ட்டு மட்டும் 22. ஓகேங்களா? அதுக்கான சேலரி 23,640 96,395 ரூபா. இது லாஸ்ட்டு நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது, இல்லை உங்கள் போஸ்டிங் லெவல் பேன்னு சொல்லுவாங்க, பே ஆஃப் லெவல்னு சொல்லுவாங்க, லாஸ்ட்டில் நீங்கள் வாங்கக்கூடிய சேலரி. ஓகேங்களா? இது திருவண்ணாமலை மாவட்ட கூட்டுறவு வங்கியோட வேக்கண்ட். ஓகேங்களா? அடுத்தது இது ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. மற்ற டிஸ்ட்ரிக்டில் பார்க்குறவங்க அது அவங்கவுங்க ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது அந்த 22 காலி பணியிடத்துக்கான ரிசர்வேஷன். ஓகேங்களா? ரிசர்வேஷன் தான் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, பொது பிரிவு 7 பேர், பிற்படுத்தப்பட்டோர் 5 பேர், பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் 1, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் 4, ஆதி திராவிடர் 4, பழங்குடியினர் 1. ஓகேங்களா? இது என்ன ரிசர்வேஷன் அப்படின்னா, மொத்தம் 22 போஸ்ட்டு திருவண்ணாமலை டிசிசிபிக்கு இருக்கா. அதில் 7 பேர் காமன் கேடரில் வருவாங்க. 7 பேர் காமன் கேடர்னால் இந்த ஒட்டுமொத்த கம்யூனிட்டியில் இருக்கவங்களும் இது காம்படிஷன் வருவாங்க. ஆனால் இந்த பிற்படுத்தப்பட்டோர் 5ன்னு போட்டிருக்குல, இந்த 5 போஸ்ட்டுக்கு பிசி மட்டும்தான் காம்படிஷன். ஓகேங்களா? தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீமில் பிசிஎம்னு சொல்லுவாங்க, அவங்க மட்டும்தான் காம்படிஷன். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் எம்பிசி, அவங்களுக்கு 4 பேர், அவங்க மட்டும்தான் அது காம்படிஷன். இதில் மற்றவங்க வரமாட்டாங்க. ஓகேங்களா? ஆதி திராவிடர் 4, இந்த ஆதி திராவிடர் 4 வேக்கண்ட் இருக்குன்னா இந்த 4க்கு ஆதி திராவிடர் மட்டும்தான் போட்டி. ஓகேங்களா? மற்ற எம்பிசியோ பிசியோ வரமாட்டாங்க. இதுதான் ரிசர்வேஷன். அடுத்தது பழங்குடியினர் ஒருத்தர். இந்த ஒட்டுமொத்தமாக இருக்கிற எல்லாருமே இந்த காமன் கேடரில் போட்டியாக வருவாங்க. ஓகேங்களா? இதுதான் காமன் கேடர்ன்றது. ஓகேங்களா? பொது பிரிவில் 7. அப்போது நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ண வேண்டியது உங்கள் கம்யூனிட்டி ரேங்க்கில் நல்ல ரேங்க்கில் வரணும். கம்யூனிட்டி இப்போ எம்பிசியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 4 ரேங்க்குள்ளே வரணும். ஓகேங்களா? 4 ரேங்க்குள்ளே 4 போஸ்டிங்குள்ளே வரணும். ஓகேங்களா? அதுதான் ஓகே. அதாவது இப்போ 2 லெவல் இருக்குது நம்மளுக்கு. எக்ஸாம் 2 லெவல் இருக்குது. இன்டர்வியூ 1, இது எக்ஸாம் 1, இன்டர்வியூ 1. ஓகேங்களா? எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கா இன்டர்வியூ. அப்போ மொத்தம் 22 பேர் அப்படின்னா 22 × 3 அந்த மாதிரி ரேஷியோவில் எடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போது 66 பேர் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. 66 பேரில் 22 பேருக்கு தான் வேலை கொடுப்பாங்க. அந்த 22 பேருக்கு தான் இந்த ரிசர்வேஷன் பொருந்தும். ஓகேங்களா? அடுத்தது இது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தவிர, டிசிசிபி தவிர மீதி பேங்க்கில் இருக்கிறதுக்கு வேக்கண்ட். ஓகேங்களா?
மீதி இருக்கிறதுல வந்து மொத்தமாக 87 வேக்கண்ட் இருக்குது திருவண்ணாமலைக்கு. ஓகேங்களா, திருவண்ணாமலைக்கு 87. அப்போது மொத்தம் 87 + 22 9 109 வேக்கண்ட்டு இருக்குது டிசிசிபி ப்ளஸ்ஸு மற்ற நகர வங்கி எல்லாத்தையும் சேர்த்து. ஓகேங்களா, எது இதில் என்னென்ன வேக்கண்ட் இருக்குன்றதை பார்த்தலாம். நகர கூட்டுறவு வங்கியில் உதவியாளர் அசிஸ்டண்ட்டுக்கு 15, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம்னா பேக்ஸ், அதில் எழுத்தாளருக்கு 64 போஸ்ட்டு. பேக்ஸ் தான் அதிகமாக வந்திருக்கு. ஓகேங்களா, பணியாளர் கூட்டுறவு சங்கம் ஒரே ஒரு போஸ்டிங் தான், உதவியாளர். ஓகேங்களா, பணியாளர் கூட்டுறவு சங்கத்தில் மொத்தமாகவே உறுப்பினர் வந்து, அதாவது உதவியாளர், அதாவது எப்படி சொல்கிறதுனா, பணியாளர் வந்து 4 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க ஒரு சங்கம் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ ஒரே ஒரு போஸ்டிங் தான் விட்டுருக்காங்க. அடுத்தது தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிக்கு 4 பேர், உதவி மேற்பார்வையாளர். ஓகேங்களா, அடுத்தது வேளாண்மை உற்பத்தியாளர்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கத்துக்கு மார்க்கெட்டிங் சொசைட்டி. ஓகேங்களா, அதுக்கு 2 பேர். ஓகேங்களா, அடுத்தது கூட்டுறவு பண்டகசாலையில் மேற்பார்வையாளர் 1, மொத்தம் 87 போஸ்ட். ஓகேங்களா, இது அவங்கவுங்களுக்கான சேலரி. இதெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கான உத்தேச 87 பணியிடங்களுக்கான ரிசர்வேஷன். காமன் கேடர் 25 பேர் வருவாங்க, பிற்படுத்தப்பட்டோர் பிசி 26 பேர் வருவாங்க, பிற்படுத்தப்பட்டோரில் முஸ்லீம் 3 பேர் வருவாங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எம்பிசியில் 17 பேர் வருவாங்க, ஆதி திராவிடரில் 13 பேர் வருவாங்க, ஆதி திராவிடர் அருந்ததியரில் 2 பேர் வருவாங்க, பழங்குடியினரில் ஒருத்தர் வருவாங்க. ஓகேங்களா, இந்த ரிசர்வேஷன் நான் முன்னாடியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதான். ஓகேங்களா, இது வந்து இன்டர்வியூக்கு மட்டும்தான் பொருந்தும். ஓகேங்களா, இன்டர்வியூ இப்போது மொத்தம் 87 பேர் எடுக்கிறாங்களா, 87 பேர் வேலைக்கு கொடுக்குறாங்கன்னும் போது ஒரு 3 பேர் ஒரு போஸ்ட்டு கூப்பிடுவாங்க. 261 பேர் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, 261 பேரில் 87 பேருக்கு வேலை கொடுப்பாங்க. அந்த 87 பேரை பொதுப்பிரிவில் 25 பேர் கொடுப்பாங்க, பிற்படுத்தப்பட்டோர் 26 பேர் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த இது பார்க்குறோம். இப்போ எப்படின்னா, பிற்படுத்தப்பட்டோர் 26 வேக்கண்ட் கொடுத்துருவாங்க, பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் 3 வேக்கண்ட் கொடுத்துருவாங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினரில் 17 பேர் கொடுத்துருவாங்க, ஆதி திராவிடர் 13 பேர் கொடுத்துருவாங்க, ஆதி திராவிடர் அருந்ததியரில் 2 பேர் கொடுத்துருவாங்க, பழங்குடியினர் ஒருத்தர் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் போக இவங்க எல்லாருமே இந்த காமன் கேடரில் காம்படிஷனாக வருவாங்க 25. ஸோ நீங்கள் போட்டி போட வேண்டியது வந்து உங்களோட இண்டிவிஜுவல் கம்யூனிட்டியில் தான். ஓகேங்களா, 26, 3, 17, 13, 2, 1 இந்த காமன் கேடரில் வந்து ஒட்டுமொத்தமாகவே போட்டிக்கு வருவாங்க. ஓகேங்களா, அப்போது நம்ம மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணணும். எந்த வேக்கண்ட் எப்படி வந்தாலும் சரி, நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுல நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா, ரிசர்வேஷன் எது எப்படி வேணால் இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்க போயிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, ஜாப் வாங்குறவங்க ஜாப் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ரிசர்வேஷன் சும்மா உங்களுக்கு ஒரு கிளாஸிஃபிகேஷன், அதாவது ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் சொல்கிறேன் நான். ஓகேங்களா, அடுத்தது எப்படி அப்ளை பண்ணணும் என்னான்றதெல்லாம் ப்ரொசீஜர் படி கொடுத்துருப்பாங்க. டேட்டு வந்து 29/8/2025 சாயங்காலம் 5:45 உள்ள அப்ளை பண்ணி முடிச்சிடணும். எக்ஸாம் டேட் வந்து எக்ஸாம் டேட் வந்து 11/10/2025. ஓகேங்களா, இந்த வீடியோவில் வந்து டிசிசிபி நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான், சிசிபி ப்ளஸ் அந்த பேக்ஸ் மற்றதுக்கு எல்லாத்துக்குமே நான் வேலை இது தான் பார்க்குறோம். ஓகேங்களா, இப்போது ஏஜ் லிமிட் சொல்கிறாங்க, 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. எம்பி ஆதி திராவிடர், எஸ்சி எஸ்டி, எம்பிசி, பிசி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வயது வரம்பு கிடையாது. ஏஜ் லிமிட் ஒரு சிலர் கொடுத்துருக்காங்க. ஓசி இந்த ஐயர் வருவாங்களே அவங்களுக்கு 32 வயசு ஹையஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு வயது வரம்பு கிடையாது. இதர வகுப்பினை சேர்ந்த ஓசி சார்ந்த முன்னாள் இராணுவத்தினர், ஓசியில் யாருன்னா முன்னாள் இராணுவத்தினர் இருந்தால் அவங்களுக்கு 50 வயசு வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதர வகுப்பினை சார்ந்த ஓசி சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் 42 வயசு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கல்வி தகுதின்னு பார்த்தா அதான் ஒரு பட்டப்படிப்பு, கம்பல்சரி பட்டப்படிப்பு 10th + 12th + காலேஜ் 3 வருஷம். ஓகேங்களா, அப்படி படிச்சிருக்கணும். ப்ளஸ் டிசிஎம் கோர்ஸ் படிச்சிருக்கணும் மற்றும் கூட்டுறவு பயிற்சி கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஓகேங்களா, மற்றபடி காமனாக எல்லாமே கொடுத்துருக்கிறது தான். ஓகேங்களா, அடுத்தது
விண்ணப்ப கட்டணம் விண்ணப்ப பதிவு மற்றும் எழுத்துத் தேர்வு கட்டணம் எவ்வளோன்றதை பார்த்தலாம். ஓகேங்களா. ஆதி திராவிடர், பழங்குடியினர், அனைத்து பிரிவினரையும் சார்ந்த மாற்றுத்திறனாளிகள், அனைத்து பிரிவையும் சார்ந்த ஆதரவற்ற விதவைகள் ஆகியோருக்கு விண்ணப்ப கட்டணம் 250 ஆகும். இதர பிரிவை சார்ந்தவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாய். இவங்களுக்கு மட்டும்தான் 250 ரூபா, மற்றவங்களுக்கு எல்லாம் 500 ரூபா. ஓகேங்களா. இதில் மென்ஷன் பண்ணியிருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே 250 ரூபா, மற்றவங்களுக்கு எல்லாம் 500 ரூபா கட்டணும். ஓகேங்களா. இணைய வழியில் தான் அப்ளை பண்ணணும். இந்த போர்ட்டலில் திருவண்ணாமலைக்கு இந்த DRBTV malai.netன்னு போட்டிருக்கு. ஓகேங்களா. 29/8/2025 சாயங்காலம் 5:40க்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஓகேங்களா. லாஸ்ட் நாள் அப்ளை பண்ணாதீங்க, சர்வர் டவுனாக இருக்கும். ஸோ அப்ளை பண்ண சிரமமாயிடும். அது இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்லேயே அப்ளை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் இன்டர்வியூவில் போகிறீங்க அப்படின்னும் போது ப்ரியாரிட்டி பார்ப்பாங்க. ஓகேங்களா. யார் ஃபஸ்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க, மார்க்கு, அதுக்கப்புறம் அது எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் ஆகும். விண்ணப்பிக்கும் முறை இந்த போர்ட்டல் தான். ஓகேங்களா. அடுத்தது அந்த ஃபோட்டோ சைஸ் இதெல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது நெட் சென்டரில் போனீங்கன்னா பண்ணிடலாம். அடுத்தது ஓகே, எக்ஸாம்ஸ் நல்லபடியாக எழுதி வேலைக்கு போக வாழ்த்துக்கள். ஓகேங்களா. மற்றது ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம SRBக்கு அடுத்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.